அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 21, 22, 23 கரண்ட் ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த 18வது மக்களவைத் தேர்தல் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்ட தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக வேட்பாளரான முகேஷ்குமார் சந்திரகாந்த் போட்டியின்றி ஆகியுள்ளார். ஓகேவா? 1951 தான் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அப்போ இருந்து இப்போ வரையும் மொத்தம் 35 பேர் இந்த மாதிரி போட்டி இல்லாமல் அன்னபோஸ்டில் தேர்வாயிருக்காங்க. போட்டியே இல்லாமல் தேர்வு செய்கிறது. இப்போது கடந்த 12 ஆண்டுகளில் இப்போது தான் முதல் முறையாக ஒருவர் போட்டி இல்லாமல் தேர்வாகி உள்ளார். அதுவும் பாஜக சார்பாக போட்டி இல்லாமல் தேர்வாகியுள்ள முதல் நபரே இவர் தான். பாஜக சார்பாக போட்டி இல்லாமல் தேர்வாகியுள்ள முதல் நபர் முகேஷ்குமார் சந்திரகாந்த். ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். எந்த தொகுதின்னு பார்த்து வச்சுக்கலாம். சூரத் தொகுதி, குஜராத் மாநிலம் சூரத் மக்களவை தொகுதி. அடுத்தது அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம், அலிகார் முஸ்லீம் கல்லூரி தோற்றுவிக்கப்பட்டிருக்கோம். சர்சையது அகமது கானால் அலிகார் முஸ்லீம் கல்லூரி 1875 அலிகார் முஸ்லீம் கல்லூரி சர்சையது அகமது கானால் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இந்த கல்லூரியை தோற்றுவித்தவர் சர்சையது அகமது கான். அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1875. இந்த கல்லூரி 1920 தான் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது 1920. கல்லூரியாக தொடங்கியது 1875 சர்சையது அகமது கான். ஸோ இதோட முதல் பெண் துணைவேந்தர் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நயிமா ஹதுன் நியமிக்கப்பட்டுள்ளார். முக்கியமான ஒரு கொஸ்டின். அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நயிமா ஹதுன். அதே போல் 1920 தான் இது பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. அந்த ஆண்டு இதோட வேந்தராக செயல்பட்ட பெண் யார் அப்படின்னா பேகம் சுல்தான் ஜஹான். வேந்தராக செயல்பட்டவர் பேகம் சுல்தான் சகான். அடுத்தது தமிழ்நாட்டோட இந்த வாக்குப்பதிவு பற்றி பார்க்கலாம். இந்த 18வது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் 69.72% வாக்கு பதிவாகியுள்ளது. 70க்கும் குறைவாக வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. 2004 பார்த்தீங்க அப்படின்னா 2004 இதே போல் 70க்கும் குறைவான வாக்குப்பதிவு பதிவாகிருக்கும் தமிழ்நாட்டில். ஓகேவா? 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இந்த 2004 தான் முதல் முறையாக இவிஎம் மிஷின் இவிஎம் இந்தியா ஃபுல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கோம். இவிஎம் எப்போ ஃபஸ்ட் டைம் மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாலும் 2004 இருந்து தான் மக்களவைத் தேர்தலில் இவிஎம் பயன்படுத்தப்படுது. அதே வருஷம் தமிழ்நாட்டில் ஓட் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் குறைவு, 70க்கு கீழே 60.81% இருந்தது. எப்போ அப்படின்னா 2004. அதன் பிறகு 20 ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதே போல் 70க்கும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு இடையில் 2009 இருக்கட்டும், 2014 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும் 70%க்கும் மேலே தான் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இப்போ 2024 வாக்குப்பதிவு பார்த்திங்கன்னா 70ஐயும் குறைஞ்சு 69.72%க்கு குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குப்பதிவு எந்த மாவட்டத்தில் எந்த மக்களவை தொகுதி அப்படின்னா தருமபுரியில் தான் அதிகமான மக்களவை ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ அதிகமான வாக்குப்பதிவு எங்கே அப்படின்னா தருமபுரி. அதிகமான வாக்குப்பதிவு தருமபுரியில் 81.2%. ரொம்ப குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை. 53.96%. ரொம்ப குறைவான வாக்குப்பதிவு எங்கே, அதிகமான வாக்குப்பதிவு எங்கே அப்படின்ற ப்ளஸ் அந்த 70%க்கும் குறைஞ்சிருக்கிறது 2004க்கு அப்புறம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தான். ஓகேவா? ஏதாவது ஒரு கூற்றில் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும். அடுத்தது பறவை காய்ச்சல் இப்போ சமீபத்தில் கேரளாவில் அதிக பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இது என்ன வைரஸ் அப்படின்னா H5N1. இது மட்டுமே போதுமானது. சமீபத்தில் பறவை காய்ச்சலை ஏற்படுத்தி வரும் H5N1 வைரஸ் பாதிப்பு எந்த மாநிலத்தில் அப்படின்னா கேரளா. இல்லை அப்படின்னா கேரளாவில் சமீபத்தில் பாதிப்பை ஏற்படுத்திய பறவை காய்ச்சல்
எந்த வைரஸ் குடும்பத்தை சேர்ந்தது அந்த மாதிரி கேட்கலாம். H5N1. அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னா, ரோயிங்கில் இந்தியாவுக்கு முதல் ஒலிம்பிக் நபராக செலக்ட் ஆகிருக்கிறது யார்? இந்தியாவிலேருந்து இந்த போட்டிக்கு ஒலிம்பிக்கு செலக்ட் ஆகிருக்கிற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ஃபால்ராஜ் கன்வர். முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். அடுத்தது இதில் ஒரு ஆக்ட் பார்க்கலாம், சட்டம் பார்க்கலாம். மனித உறுப்புகள் மற்றும் இது ஒரு முக்கியமான ஒன்று, மனித உறுப்புகள் மற்றும் திசுகள் மாற்று சட்டம் 1994 தேசிய மத்திய அரசோட ஒரு ஆக்ட் தான். தேசிய மனித உறுப்புகள் மற்றும் திசுகள் மாற்று சட்டம் 1994 யூனிட் 9ல் முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது இது பாருங்கள், மகாவீர் ஜெயந்தி எப்போ அப்படின்னா ஏப்ரல் 21. அதனை அடுத்து டெல்லியில் 2550வது பகவான் மகாவீர் நிர்வான் மகோத்சவ் நடைபெற்றது. அதை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா பிரதமர். ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். டெல்லி, தொடங்கி வைத்தவர் பிரதமர். எத்தனையாவது அப்படின்னா 2550 பகவான் மகாவீர் நிர்வான் மகோத்சவ் எங்கே அப்படின்னா டெல்லி. ஓகே, இவர் வந்து 24வது தீர்த்தங்கர் மகாவீரர். அடுத்தது பத்மஸ்ரீ விருது 2024க்கானது. இதை நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தமாக கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு லிஸ்ட்டை வந்து பார்த்து வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா இது முக்கியமான ஒன்று, ஏன்னா ஆல்ரெடி ஜனவரியிலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பத்ம விருதுகள் வந்து ஜனவரியிலே பாரத ரத்னா, அடுத்தது பத்ம விபூஷன், அடுத்து பத்மபூஷன், அதுக்கப்புறம் வந்து பத்மஸ்ரீ அப்படின்றத. ஓகே, இப்போ பத்மபூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறலாம், 5 நபர்களுக்கு. அதுக்கப்புறம் பத்மபூஷன் 17 பேருக்கு. பத்மபூஷன் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நபருக்கு தான் இந்த ஆண்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது, விஜயகாந்த். ஓகேவா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு. அடுத்தது பத்மஸ்ரீ பாருங்கள், 110 பேருக்கு வழங்கியிருக்காங்க. டோட்டலாக 132 நபர்களுக்கு பத்ம விருதுகள் 2024ஆம் ஆண்டுக்கானது வழங்கப்பட்டுள்ளது. இதில் அடுத்து வந்து முக்கியமான ஒன்று பார்க்கலாம். இதில் 30 பெண்கள், இதுதான் முக்கியம். ஓகேவா, இதில் எவ்வளோ பெண்கள் அப்படின்னா 30 பெண்கள். அதில் வெளிநாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளி 8 பேருக்கு வழங்கியிருக்காங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் எத்தனை பேர், வெளிநாடு வாழ் இந்தியர் எத்தனை பேர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெண்கள் 30, வெளிநாடு வாழ் இந்தியர் வந்து 8 பேர். ஸோ டோட்டலாக எவ்வளோ பத்ம விருதுகள் அப்படின்னா 132. அதில் வந்து பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ டோட்டலாக 132. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வெப்ப தணிப்பு திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. வெப்ப தணிப்பு திட்டம் தமிழகத்தில், வெப்ப தணிப்பு திட்டம் அப்படின்றது சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு. ஆக்சுவலாக இவங்களும் இன்னும் நடைமுறைப்படுத்தலை, பட் வந்து கொண்டு வரப்பட உள்ளது. அடுத்தது யூனிட் 8ல் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். பொய்யுடை ஒருவன் சொல் வெண்மையால் மெய்போலுமே. நல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொய்யை கூட உண்மை மாதிரியே பேசுவாங்க. பொய்யை கூட பேசியே உண்மை அப்படின்னு நம்ப வச்சுருவாங்க. அதுதான், அது எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வரிகள் நருந்தொகை, ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். நருந்தொகை வந்து வெற்றி வேட்கை அப்படின்னு அழைக்கப்படும் அந்த நூல் தான் நருந்தொகை. ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். 10th தமிழ் புக்கில் கூட இருக்குது. பொய்யுடை, இந்த வரிகளில் நருந்தொகை வந்து இருக்குது. பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையால் மெய்போலுமே. யூனிட் 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கொஸ்டின் வெளியில் இருந்தால் கேட்பாங்க. நமக்கு புக்கிலையும் இல்லாததாக வெளியிலேருந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. அடுத்து நம்ம பெற்ற சுதந்திரத்தை வந்து தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், அப்பயிரை கண்ணீரால் காத்தோம் அப்படின்னு பாடியவர் வந்து பாரதியார் பாடியிருப்பார். நம்ம பெற்ற சுதந்திரத்தை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் அப்படின்னு பாரதியார் வந்து பாடியிருக்காங்க.